வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு அருமையான சைட் டிஷ். இட்லி, தோசை, பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரிக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் சட்டுன்னு செஞ்சு நீங்களும் டிஃபன் கொடுத்துடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம கிச்சன் போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. 3 பழமான தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது இருந்தால் போதும், நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயோ இல்லை இந்த மாதிரி பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய். இது 3த்தில் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் செய்யலாம். எதில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு என்னென்ன போடலான்னா, 1/2 டீஸ்பூன் கடுகு, எண்ணெய் நல்லா காயட்டும். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது 3 தான். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும், கடுகும் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம், ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கங்க, ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இது பெங்களூர் தக்காளிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன் நான். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஸோ நல்ல டேஸ்டான ஈஸியான ஒரு தக்காளி குழம்புங்க. எல்லாத்துக்குமே இது செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வதங்கணும். அதுக்கு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துடலாம். அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ், நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ், அருமையான பேக்கிங்கில் உங்கள் சமையலுக்கு தேவையான அத்தனை மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். செந்தூர் மசாலா ஆப்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தூர் மசாலாவோட டிஃபன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நம்மளுடைய டிஃபன் சாம்பார் பொடி வாங்கி நிறைய பேர் அவங்களுக்கு அந்த சாம்பாரே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கூடவே நம்மளுடைய காஷ்மீரி சில்லி பவுடர், நல்ல இந்த கொஞ்சம் டீப் கலர் வரணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்மளுடைய டிஃபன் சாம்பார் பொடி. நீங்கள் நார்மல் சாம்பார் பொடிக்கும் இந்த இடித்த டிஃபன் சாம்பார் பொடியில் செய்யும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நீங்கள் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிகள் கூட. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த சாம்பார் பொடியோட ஃப்ளேவர் இருக்கணும் நமக்கு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பக்கத்துலேயே ஒரு 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருங்க. ஸோ கொதிக்கிற தண்ணி தான் எப்பயுமே ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கம்மியாகும். சாம்பார் பொடி போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 கொதி அப்படி வரட்டும், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இது கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலையை கலந்து வச்சதை வடிகட்டிட்டு ஊற்றுங்க. அப்போ சின்ன சின்ன இந்த கட்டி படாமல் இருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். அது போட்டு ஒரு கொதி விடும் போதே பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு.
இந்த பொட்டுக்கடலில் அப்படி ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தக்காளி குட்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு தாராளமாக பொடியாக நறுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவி ஒரே ஒரு கொதி விட்டு இறக்குங்க, போதும். அவ்வளோதான், ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி குழம்பு ரெடி. இட்லி மேலே ஊற்றி சாப்பிடலாம், நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிறது 4 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கல் தோசையில் இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலில் ஊற்றி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.